அனைவருக்கும் வணக்கம். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பித்தளை மற்றும் வெண்கல பொருட்கள் இது வரைக்கும் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மர மற்றும் மங்கு ஜாமான்கள் அதோடு சேர்ந்து இந்த வீடியோக்குள்ளே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோக்குள்ளே நம்ம போய் பார்ப்போம் வாங்க. என்னென்ன மங்கு ஜாமான் இருக்குது, என்னென்ன மர ஜாமான் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கொப்பரை, அதாவது திருநீர் கொப்பரை. நம்ம எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா கும்பா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி வெண்கலத்தில் திருநீர் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த விபூதி கொப்பரை தான் இது. இது பாருங்கள் ரொம்ப எந்த அளவுக்கு பழமையானதுன்னு அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் இருக்கிற எழுத்துக்கள் வந்து பழைய தமிழ் எழுத்துக்களாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாகம் இருக்கும், இன்னொரு பக்கம் லிங்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சூலம் இருக்கும். அங்கே பாருங்கள் அந்த பழைய எழுத்துக்கள். இது பார்த்திங்கன்னா முழுவதும் வெண்கலத்தால் செய்யப்பட்ட திருநீர் கொப்பரை. ரொம்ப பழமையானது. இது ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மரவை அப்படிங்கிற பாக்ஸ் தான். இது பர்மாலேருந்து இம்போர்ட் பண்ணது. இது தேக்கு இருக்குங்க இல்லையா, அந்த தேக்கிலே மரவை மாதிரி கூடாக செஞ்சுருப்பாங்க. இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இல்லை என்னென்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம விபூதி வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கிச்சன் ஸ்டோரேஜ், நம்ம சுவாமிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சுக்கலாம் இதில். அடுத்தது வெண்கல வட்டில். நான் எப்போதுமே எல்லா வீடியோலையும் நான் காமிக்கக்கூடிய அந்த வெண்கல வட்டில் தான் இது. இதோட உள்பக்கம் பாருங்கள் நல்லா க்ளீன்டாக இருக்குது. இது டயா பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்குது. இதை தட்டுனிங்கன்னா நம்ம பெல் மெட்டீரியல் சவுண்டு வரும், வைப்ரேஷன் நல்லாயிருக்கும். இது இண்டிவிஜுவலாக பர்சனலாக யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். இதோட இன்ச்சு வெயிட்டு எல்லாமே நான் தனியாக உங்களுக்கு வந்து நான் ஒரு இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நெய் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய வாளிகள் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நம்ம கீ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே டின் கோட்டட் இல்லை, நம்ம டின் கோட் பண்ணிக்கணும். இது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 mlலேருந்து ஒரு 500 ml அந்த கெப்பாசிட்டிக்குள்ளே பிடிக்கும். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக கீ ஊற்றி வச்சுக்கிற சின்ன சின்ன வாளிங்க காமிக்கிறேன். இது அடுத்த சைஸ் வாளி. இது அதோட கொஞ்சம் சின்ன சைஸ் தான். இது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். நம்ம கிச்சனில் நம்ம பாத்திரம் எடுக்கிற அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாண்டில் நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க கூட கோயிலுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம். இந்த வழி பார்த்திங்கன்னா ஒரு 500 ml பிடிக்கும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பக்கா டின் கோட்டட் இருக்குது. ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்கிறேன். இங்கே பாருங்கள், வெள்ளியம் பூசி இருக்குது, பக்காவாக இருக்குது பாருங்கள். நாங்கள் அலசி வச்சுருக்கனால அந்த தண்ணி உள்ளே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் நம்ம ஆயில் ஊற்றி வைப்போம் இல்லையா, அந்த ஆயில் போர் பண்ணுறதுக்காக உள்ளது. அப்படி போர் பண்ணும்போது ஆயில் வந்து கீழே சிந்தும். நம்ம டம்ளரில் ஊற்றுனீங்கன்னா டம்ளரில் வலியும் கீழே. அந்த மாதிரி எதுனா ஒரு பாத்திரத்தில் ஊற்றினாலும் இல்லை கூஜாவில் ஊற்றினாலும் அது ஓரத்தில் வலியும். இது பார்த்திங்கன்னா மூக்கு வந்து பாருங்கள் கூர்ப்பாக இருக்குது பாருங்கள் அந்த மூக்கு. ஸோ அந்த மூக்கு கூர்ப்பாக இருக்கும்போது நம்ம எண்ணெய் ஊற்றுனா கரெக்டாக அது ஊற்றும். ஸோ அது வலியாது அது கீழே. அதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம டைனிங் டேபிளையும் வச்சு எண்ணெய் ஊற்றுறதுக்கு, நம்ம ஏதாவது ஒரு மிளகாப்பொடி அரைக்கும்போது எண்ணெய் ஊற்றுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குட்டி டிஃபன் பாக்ஸு. டிஃபன் பாக்ஸுன்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு செம்படம் மாடலில் சின்னது. இல்லை காயின்ஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் சின்னதாக இருக்கும். திறந்து காமிக்க சொல்கிறேன் பாருங்கள். பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது, உள்ளேயும் நல்லா இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 mlலேருந்து 400 ml ஊறுகாய் பரிமாறதுக்கான வாளி. சாம்பார் வாளிலாம் நிறையா வாங்கியிருப்பீங்க நிறைய பேர், ஈயத்தோடு இருக்கிறது. அதிலே பார்த்தீங்கன்னா இது சின்னதாக மினியேச்சர் பாருங்கள், ஊறுகாய் பரிமாறதுக்காக உள்ளது. ஒவ்வொன்றில் சாம்பார், ஒன்றில் கூட்டு, ஒன்றில் பொரியல், ஒன்றில் ரசம் அந்த மாதிரி வைக்கும்போது இது பார்த்திங்கன்னா ஊறுகாவுக்காக உள்ள சின்ன வாளி. இதுவுமே அதே மாதிரி டின் நல்லாவே கோட் பண்ணியிருக்கு. 2 பக்கமும் காது வச்சுருக்கோம். இது ஒரு 300 ml, நாட் 300 ml, ஒரு 500 ml கம்பல்சரி இது பிடிக்கும். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா டின் கோட் பண்ணியிருக்காங்க. அந்த டின் எடுத்து காமிப்பாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வெள்ளியம் பூசி நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குது இது. ஸோ இது அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டின் கோட் பண்ணியிருக்கிறதுல எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிலோ கீயோ ஸ்டோர் பண்ணலாம், பச்சை பிடிக்காது. ஆனால் டின் இல்லாத இருக்கிற வாளியில் கண்டிப்பாக நீங்கள் டின் பூசி தான் யூஸ் பண்ணணும். இது வந்து பொதுவாக நான் சொல்கிறேன் எல்லாருக்கும். அதில் வந்து நம்ம ஆயில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் க்ரீன் கலர் டெபாசிட் ஆகும். ஸோ அந்த க்ரீன் கலர் டெபாசிட் பார்த்திங்கன்னா நமக்கு டயரியா அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் உண்டாகும். ஆனால் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டால் அந்த மாதிரி இதுக்கு நம்ம வந்து ஈயம் பூசணும்னு தேவையில்லை. இருந்தாலுமே அந்த காலத்தில் அந்த ஸ்டோரேஜுக்குமே வந்து ஈயம் பூசி தான் வச்சுருக்காங்க. பழைய பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடி. லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டேன் இல்லையா, அந்த கைப்பிடி தான் இது. ஒன்று தோ இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே மேலே செவுத்தில் மாட்டியிருக்கேன். ரெண்டுமே பித்தளை தான். அடுத்தது காஃபி ஃபில்டர்.
இது வந்து ரொம்பவே வெயிட்டாக இருக்குது, ஒரு 700 கிராம் இருக்குது இதோட வெயிட்டு. இது பார்த்திங்கன்னா உள்ளே உள்ள அந்த லிட்டோடு இருக்குது எல்லாமே. அதோட போரஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே மைல்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே அந்த போரஸ் பாருங்கள் எவ்வளோ மைல்டாக இருக்குன்னு. ஸோ இதோட நமக்கு இருக்குது செட்டாகவே. இது வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் காஃபி போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சாலிட் பீஸாக இருக்குது இது. அதில் இன்னொரு பீஸு, ஃபஸ்ட்டு காமிச்சது 1, இது பார்த்திங்கன்னா 2. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, ட்ராவல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சவாரி செட்டு அப்படிங்கிறது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அருகாமனை, ஒரு தேங்காய் திருவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு கத்தி, அந்த மாதிரி ஒரு 3 பீஸ் இதுக்குள்ளே இருக்கும். அதில் ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு எங்கேயாவது ட்ராவல் பர்பஸ்க்கு நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா, சமைக்கிறதுக்கு அருகாமனை அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது வேறு பொருள் மேலே உரசி இல்லை வெட்டி ஏதாவது ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக இதுக்குள்ளே எல்லாமே வச்சுருக்காங்க. இதை நம்ம ட்ராவல் பண்ணும்போது இப்போலாம் பார்த்தீங்கன்னா மாடலாக சின்ன குட்டி குக்கிங் கேஸ் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஸோ அப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ட்ராவல் பர்பஸ்க்கு இதையும் எடுத்துகிட்டு போகலாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காசி, ராமேஸ்வரம் அப்போல்லாம் போகும்போது எல்லா பாத்திரங்களும், ரயில் அடுக்கெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த ரயில் அடுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சமைக்கிறதுக்கு. அவங்களாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இடம் பெயருவாங்க. அப்படி அங்கே போகும்போது 1 மாதம் 2 மாதம் ஆகும்போது சமைச்சு சாப்பிட்றப்ப இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வுட்லேயே வந்து படி, அதாவது செம்மரப்படி. இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை நெல் வச்சு சாமிக்கிட்ட வைக்கலாம். பெரும்பாலும் இந்த படி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சடங்கு சுற்றுறப்ப வந்து இந்த படியை வச்சு சுற்றுவாங்க, அதுக்கு பயன்படுத்துவாங்க நகரத்தார். இது பார்த்திங்கன்னா மினியேச்சர் விளக்கு. இது ரொம்ப ஒரு 10 நிமிஷம் தான் இது எரியும், சின்ன மினியேச்சர் விளக்கு. இது என்னென்னா கார்த்திகை தீபம். இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு தான் இருக்குது இந்த ஸ்டாண்டு. இது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் விநாயகரை உட்கார வைக்கலாம். அதாவது சாமி வந்து இதில் வந்து உட்கார வைக்கிற அந்த மனை. இது நம்ம நார்மலாக நம்ம உட்கார வைக்க முடியாது, இதில் ரொம்ப சின்னது இது. இது அதோட பேக் சைடு. இது பாருங்கள், நல்லா வேலைப்பாடுகளோடு இருக்குது பாருங்கள், நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிச்சனில் வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து கொட்டி வச்சுருக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறது. இங்கே பாருங்கள், டைமண்ட் சேஃபில் இருக்கும் இதோட சேஃபு. இப்போ காமிக்கிற பொசிஷன்லேருந்து உங்களுக்கு தெரியாது, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பாருங்கள், இப்போ நல்லா தெரியுது பாருங்கள், டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃபன் பாக்ஸ் தான். இது ஒன்றுமே சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸு. நான் ஒன்று திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சின்ன டிஃபன் பாக்ஸு நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதுவுமே ஒரு டிஃபன் பாக்ஸ் தான். ஸோ இதுவும் ஒரு டிஃபன் பாக்ஸு. 3 டிஃபன் பாக்ஸ் இருக்குது. ஒரு செம்படம் இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன செம்படம், ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குது இந்த செம்படம். அடுத்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மங்கு பாத்திரங்கள் பார்ப்போம். இது மங்கு பிளேட்டு. மங்கு எனாமல் பண்ணியிருக்கனால நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மக்கள் பார்த்திங்கன்னா பண்டைய காலங்களில் இந்த மங்கு பெரும்பாலும் யூஸ் பண்ணாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் தான், ஸ்வீடன் அந்த மாதிரிலேருந்து தான் வந்திருக்கு அந்த மங்கு பாத்திரம். இந்த பிளேட் பாருங்கள், ஃபுல்லாகவே எனாமல் கோட்டோட இருக்குது. இது சின்ன ஒரு பேஷன். இது அந்த ஸ்டிக்கரோடு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அன்யூஸ்டு தான். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லிலாம் வந்து நம்ம அவிச்சு இதில் வைப்பாங்க. ஸோ வைக்கும்போது அந்த சூடு ஆறாமல் இருக்கும் இந்த மங்கில் வச்சிங்கன்னா. அடுத்தது மங்கில் பரிமாறுறதுக்குள்ளது பாருங்கள், பரிமாறுறதுக்குள்ளே அந்த சட்டி, அதுக்குள்ளே மங்கு கரண்டி. இது பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம் அதெல்லாம் நம்ம வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அது டிசைன் போட்டு அந்த இது பார்த்திங்கன்னா நல்ல டிசைன்டாக இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல் எனாமலோடு இருக்குது. இதெல்லாம் ரைஸ் நம்ம அதெல்லாம் போட்டு பரிமாறுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்ன பிளேட்டு பாருங்கள், இந்த பேஷன் பாருங்கள் எவ்வளோ டிசைன்டாக இருக்குன்ட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாளி. இந்த வாளி எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மாவு அரைச்சி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாவு அரைச்சி வைக்கும்போது அது கெடாமல் இருக்கிறதுக்காக இதில் வைப்பாங்க. அப்போ இது மாவு வந்து ஒரு 4 கிலோ கொள்ளும், 4லேருந்து 5 கிலோ கொள்ளும். நம்ம பரங்கிக்காய் வாளி இருக்கு இல்லையா, அதுலேயே மங்கு பரங்கிக்காய் வாளி. அதே மாதிரி ஒரு பிளேட்டு பாருங்கள், அது என்ன க்யூட்டாக இருக்குன்ட்டு, எவ்வளோ டிசைன்டாக இருக்குது பாருங்கள். ஸ்டிக்கர்லாம் பிக்காமல் அப்படியே இருக்குது.
அடுத்து அந்த பேஷன். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்? நம்ம சாதம்லாம் கலர்றதுக்கு, சப்பாத்தி மாவு பசைகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மங்கெல்லாம் மேட் இன் ஸ்வீடன்லேருந்து வந்திருக்கு. அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பாட்டம் இருக்குது பாருங்கள். நல்லாவே நீட்டாக இருக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே இருக்குது பார்த்தீங்க இல்லையா, தேங்காய் திருவுறது. அது வந்து பார்த்திங்கன்னா தேக்கிலே செஞ்சுருப்பாங்க. அந்த தேங்காய் திருவுறது இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேக்கில் உள்ளது. பாருங்கள், நான் இப்படி காமிக்கிறேன். ஸோ நல்ல கண்டிஷனில் இது இருக்குது. நான் அப்படி செவுத்தில் மாட்டி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மங்கு பால்வாளி. அதிலே சின்ன வாளி இருக்குது, கொஞ்சம் பெரிய மங்கு வாளி. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு வந்து பரிமாறுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாளிங்கெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், அழகாக. இது நம்ம டோர் ஹேண்டில் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த டோர் ஹேண்டிலு. அடுத்தது மத்து. இந்த மத்து பார்த்திங்கன்னா தேக்கில் உள்ள மத்து. முறி கரண்டிங்க பாருங்கள். நம்ம சாதம் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து போடுறதுக்கு, இல்லை சாம்பார் அதெல்லாம் கிண்டுறதுக்குள்ள முறி கரண்டிங்க. இந்த மாதிரி நம்மள்ட்ட நிறைய மங்கு பாத்திரங்கள் இருக்குங்க. பாருங்கள், கீழே வச்சுருக்கிறது எல்லாமே மங்கு தான். எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக தட்டு, மங்கு தட்டு, வாளி, காது வச்ச பாத்திரம். நம்ம அந்த செடி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பனிக்க மாதிரி இருக்குது இல்லையா, அதெல்லாம் இன்டோர் பிளான்டேஷன் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் அன்யூஸ்டு பீஸாக இருக்குது. ஸோ இந்த மங்கு பாத்திரம் மற்றும் பித்தளை, வெங்கலம், இந்த மர ஜாமான்கள் இதில் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதில் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விடுங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ணுங்கள். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது பொருட்கள் தேவைப்பட்டனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பொருட்களை தேடி அதிகமாக எல்லா ஊருக்கும் அலையிறனால நம்ம ட்ராவல் பர்பஸில் இருப்போம். அப்போ சில நேரங்களில் நம்மளால் வந்து ஃபோன் எடுக்க முடியாது. வண்டி ஓட்டிகிட்டு போகிறனால நம்மளால் ஃபோன் எடுக்க முடியாது. அதனால் என்னுடைய வாடிக்கையாளருக்கும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்களுக்கு எதுனா ரொம்ப டவுட்டாக இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள். மற்றபடி சாதாரண எதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா 100% நான் ரிப்ளை பண்ணுவேன். 5 நிமிஷத்தில் பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு 1/4 மணி நேரத்துலேயாவது நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஆனால் புதுசாக நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்னால் கால் பண்ணி எடுத்து பேச முடியல. ஏன்னா நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கனால என்னால் பேச முடியல. அதனால் மன்னிச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.